ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மேன்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவான நிதின் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கார். இவருக்கு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசையும் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோனியான ஸ்ரீலீலாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஹீரோனியோட கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையும் கிடைக்குது. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பும் கிடைக்குது. அதனால ஹீரோனியோட கம்பெனியில் பார்த்துட்டு இருந்த வேலையும் விட்டுருந்தாரு. ஹீரோ அவரோட வேலையை விட்டுட்டு படத்தில் நடித்து பெரிய ஹீரோவாக ஆகிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் போயிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ படத்தில் நடித்து பெரிய ஹீரோவானாரா இல்லையா, கடைசியாக ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்த்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வக்கந்தம் மசி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நிதின், ஸ்ரீலீலா, ராஜசேகர், பவித்ரா, ரோகிணி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான நிதின் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க. படத்தில் உள்ள காமெடிலாம் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட பிஜிஎம் படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்கேஜாக இருக்குது. படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் லேகிங்காக இருக்குது. இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவிலே நிறைய பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்குது. படத்தில் புதுசாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. படத்தோட கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் சரியாக பண்ணல. படத்தோட ஸ்டோரி ஒரு நார்மலான ஸ்டோரியாக இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளேல சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் நிறைய லாஜிக் மீறல் இருக்குது. படத்துல ஹீரோனிக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கல. பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போற நார்மல் ஹீரோனியா இருக்காங்க. படத்துல உள்ள சாங்ஸும் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்க தவிர இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இல்ல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான காமெடி கலந்த ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.